சாட்டர்டே நாங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்ப ரீச் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 6 o'clock தான் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் தஞ்சாவூருக்கு லேண்ட் ஆகுறப்ப டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock ஆயிடுச்சு. 2 hours டிலே ஆகி தான் நாங்கள் ரீச் ஆனோம். வெக்கேஷன் டைமுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிராஃபிக்கு. ஆல்ரெடி எல்லாருமே ப்ரீ பிளானாக டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுவும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டுங்கிறனால எல்லாருமே ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இதை விட இன்னொரு என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வர வழியில் மழை வந்து தூரிகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் எந்த ஊருமே சென்னை அளவுக்கு வந்து மழை பெய்யல, நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் வீட்டில் க்ளீனிங் டியூட்டிஸ்லாம் இருந்துச்சு. அந்த க்ளீனிங் டியூட்டிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்திங்கன்னா நானும் மதர் இன் லவ் சேர்ந்து குக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறப்ப காலையிலேருந்தே தஞ்சாவூரில் மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. பட் மழை வர மாதிரி இல்லை. அந்த ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறப்ப தான் மகளில் பயங்கர மழை பெஞ்சிச்சு. சென்னைக்கு தஞ்சாவூர் ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு, அந்தளவுக்கு மழை பெஞ்சிச்சு. போல் சிஸ்டருங்களாவோட ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. அவங்களோட குழந்தைங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்ததில்ல, டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கே டைம் ஒரு 10:30 போல் ஆயிடுச்சு. பட் இது கொஞ்சம் டைம் சீக்கிரமாக தான் தூங்க போனோன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நம்மலாம் ஊருக்கு வந்தாலே பேசிக்கிட்டே இருக்கிறதுலே டைம் போயிடும்.